ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் 10 யத் அர்த்தேன வினாமுஷ்ய பும்ச ஆத்ம விபர்யய பிரதீயத உபத்ரஷ்டு ஸ்வச்சிரஸ் சேதனாதிக. மொழிபெயர்ப்பு. தனது சுய அடையாளத்தை குறித்து ஜீவராசி துக்கப்படுகிறான். தன் தலை துண்டிக்கப்பட்டதாக கனவு காணும் ஒரு மனிதனைப் போல அவனுக்கு தன் உண்மையான நிலை புலப்படவில்லை. பொருளுரை. பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருமுறை தன் மாணவனை நோக்கி அவனுடைய தலையை துண்டித்து அதை சுவரில் தொங்கவிடப் போவதாகவும் இதனால் அவனுடைய தலை எப்படி துண்டிக்கப்பட்டது என்பதை அவனால் காண முடியும் என்றும் கூறி பயமுறுத்தினார். சிறுவனும் அச்சமடைந்து தன் குறும்புத்தனத்தை நிறுத்தி கொண்டான். அதைப்போலவே தூய ஆத்மாவின் துன்பங்களும் சுய சொரூபத்தை பற்றி அவனது குழப்பமும் பகவானின் புறச்சக்தியினால் கையாளப்படுகின்றன. பகவானின் விருப்பத்திற்கு எதிராக செயற்பட விரும்பும் தீங்கு நிறைந்த ஜீவராசிகளை இச்சக்தி அடக்கியாள்கிறது. உண்மையில் ஜீவராசிக்கு பந்தமோ துன்பமோ இல்லை. தன் தூய அறிவை அவன் இழப்பதும் இல்லை. தன் தூய உணர்வில் உள்ள அவன் தன் நிலையை பற்றி சிரத்தையுடன் யோசித்து பார்ப்பானாயின் தான் பகவானின் நித்திய தொண்டன் என்பதையும் பரமபுருஷருடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற தன் முயற்சி பொய்யானது என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். பிறவிதோறும் ஜீவராசி ஜட இயற்கையை அடக்கியாள முயன்று ஜட உலகின் தலைவனாகிறான். ஆனால் இதில் உண்மையான பலன் கிடைப்பதில்லை. இறுதியில் தோல்வியடைந்து தன் பௌதிக செயல்களை கைவிடும் அவன் பகவானுடன் ஒன்றாகிவிட முயன்று மனக்கற்பனையிலும் வார்த்தை ஜாலங்களிலும் ஈடுபட்டு மீண்டும் தோல்வியடைகிறான். இச்செயல்கள் மாயாசக்தியின் தூண்டுதலின் கீழ் செய்யப்படுகின்றன. இந்த அனுபவமானது கனவில் ஒருவனது தலை துண்டிக்கப்பட்டு விடும் அனுபவத்துடன் ஒப்பிடப்படுகிறது. யாருடைய தலை துண்டிக்கப்பட்டதோ அவனும் தன் தலை துண்டிக்கப்பட்டு விட்டதை காண்கிறான். தலை துண்டிக்கப்படும் பொழுது காணும் சக்தியை ஒருவன் இழந்து விடுகிறான். எனவே தன் தலை துண்டிக்கப்பட்டு விட்டதை ஒருவன் காண்கிறான் என்றால் அவன் கனவு நிலையில் அப்படி நினைக்கிறான் என்று பொருள். அதைப் போலவே ஜீவராசி ஒருவன் நிச்சயமாக பரமபுருஷருக்கு கீழ்ப்படிந்தவனாவான். இந்த அறிவை அவன் பெற்றிருந்த போதிலும் தான் கடவுள் என்றும் அப்படி கடவுளாக இருந்தும் மாயையின் காரணத்தால் தன் அறிவை இழந்திருப்பதாகவும் செயற்கையாக அவன் நினைக்கிறான். தன் தலை துண்டிக்கப்பட்டதை காண்பது எப்படி அர்த்தமற்றதோ அப்படித்தான் இந்த நினைப்பும். இந்த முறையினால் தான் அறிவு மறைக்கப்பட்டு விடுகிறது. பகவானுக்கு எதிராக செயல்படுவதெனும் செயற்கையான இந்நிலை ஜீவராசிக்கு எல்லா தொல்லைகளையும் ஏற்படுத்துவதால் தான் கடவுள் என்ற தப்பெண்ணத்தை கைவிட்டு பக்தனின் இயல்பான வாழ்வை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை கடவுளென்று நினைப்பதுதான் மாயையால் விரிக்கப்படும் கடைசி வலையாகும். முடிவென்னவெனில் பகவானின் உன்னதமான நித்திய தொண்டை இழந்துள்ள ஜீவராசி பல வழிகளில் மாயைக்குட்படுகிறான். பந்தப்பட்ட வாழ்வில் இருக்கும் பொழுது கூட அவன் பகவானின் நித்திய தொண்டன் என்பதுதான் உண்மை. மாயையின் வசியத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு சேவை செய்வதும் கூட ஒருவன் நித்தியமாக சேவை செய்ய வேண்டியவன் என்பதையே உணர்த்துகிறது. ஜீவராசி பகவானுக்கு சேவை செய்ய மறுத்ததால் மாயையின் சேவையில் வைக்கப்பட்டுள்ளான். அவன் இன்னமும் சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்றாலும் அச்சேவை முறை கேடானதாகும். பௌதிக பந்தத்திற்குட்பட்ட சேவையிலிருந்து அவன் வெளியேற விரும்பும் பொழுது அடுத்ததாக பகவானுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். இதுவும் மற்றொரு மாயைதான். எனவே பகவானிடம் சரணடைந்து மாயையை போக்கிக் கொள்வதுதான் பகவத்கீதை உறுதி செய்வது போல மிகச்சிறந்த வழியாகும். தைவீஹி ஏக்ஷா குணமயி மம மாயா துரத்தையா மாம் ஏவையே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. ஹரே கிருஷ்ணா.